interesting one. Don't miss it. பெரிய காசுனாலும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். අප විසින් වනාන්තර විනාශ කළා. අප විසින් මහා ධන සම්පත් බඳු වස්තුන් විනාශ කළා. අප ජලය විනාශ කළා. භූමි සම්පත විනාශ කළා. සැබෑ ආදරය අපවිත්‍ර කළා. සෞඛ්‍ය අයහපත් කළා. ශාක සම්පත විනාශ කළ දැම්මා. පැලෑටි මෙන්ම සොඳුරු වනමං පෙත් විනාශ කළ දැම්මා. දැන් නැති නවත්වන්න. අපි පරිසරයේ සිහිල් බව රකිමු. අලුතින් නිර්මාණය කරමු. නිෂ්පාදනය කරමු. කළමනාකරණය කරමු. වන වගාවන් ව්‍යාප්ත කරමු. වනාන්තර නැවත නිර්මාණය කරමු. නැවතී බලා සිටින්න. තරුණ පරපුර හරිත පැහැයෙන් විශ්වයම වර්ණවත් කරන තුර ඒ වර්ණවත් දිනයන් එන තුර මග බලා සිටින්න. ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்தந்த ஆண்டுகளில் நிலவக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் கருப்பொருள் தீர்மானிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இயற்கைக்கான தருணம் என்றும் இந்த ஆண்டு இயற்கைக்கு
திரும்புதல் என்கின்ற பொருளின் அடிப்படையிலும் கருப்பொருள்கள் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இந்த தீர்மானங்கள் அல்லது இந்த 2 கருப்பொருள்களும் தெரிவு செய்யப்பட்டதன் பிரதான காரணம் உலகை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற கொடும் நோய்தான் காரணம். இயற்கையின் மீது எங்கள் கிடுக்கி பிடியை நாங்கள் மேன்மேலும் அதிகரித்து கொண்டு செல்வதன் விளைவுதான் நாங்கள் இன்று சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த பெரும் கொள்ளை நோய். இதனை விளக்குகின்ற முகமாகத்தான் இந்த கருப்பொருட்கள் இயற்கைக்கான தருணம் என்று சொல்லியும் இயற்கைக்கு திரும்புதல் என்று சொல்லியும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களினுடைய உடலில் நோய் கிருமிகள் தொற்றுகின்ற பொழுது எங்களினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய் கிருமிகளுடன் போரிடும். எங்களின் உடலில் இருக்கக்கூடிய நிற்பிடனம் விழித்து கொண்டு நோய்க்கிருமிகளை அழிப்பதற்கான முயற்சியில் அல்லது போரில் ஈடுபடும். நோய்க்கிருமிகள் வென்றால் நாங்கள் இறப்போம், அல்லது எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருந்தால் நோய்க்கிருமிகள் அழிந்து நாங்கள் நோயிலிருந்து மீண்டெழுவோம். இதே நேரம் எங்களுடைய உணவு கால்வாயில் எங்களுடன் சமரசம் செய்து கொண்டு ஈகோலி பாக்டீரியா காணப்படுகின்றது. அந்த பாக்டீரியாவால் எங்களுக்கு நன்மை, அது விட்டமினை எங்களுக்கு தொகுத்து தருகின்றது. எங்களினுடைய உணவை அது பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழிடத்தை அது பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு நன்மையை தருகின்றது. ஆகவே எங்களுடைய உணவு கால்வாயில் குடியிருக்கின்ற இந்த பாக்டீரியாவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இரண்டுமே ஒன்றுக்கொன்று ஓம் புயிரிகளாக வாழுகின்ற வாழ்க்கை முறையை தேர்வு செய்திருக்கின்றது. நாங்கள் இன்று பூமி தாயில் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சனத்தொகை பெருக்கம் காரணமாகவும் நாங்கள் அளவுக்கு அதிகமாக மனித மைய சிந்தனையுடன் இந்த உலகில் காணப்படுகின்ற அத்தனை உயிரினங்களும் எங்களினுடைய ஆளுகைக்குட்பட்டவை, நாங்கள் அனுபவிக்க வேண்டியவை. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற வளங்கள் அத்தனையும் எங்களுக்கானவை, நாங்கள் அனுபவிக்க வேண்டியவை என்கின்ற அர்த்தப்படுத்தல்களுடன் மிதமிஞ்சிய நுகர்வை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பூமி தாயை பொறுத்தவரையில் அவ்வாறு அல்ல. சாதாரண மண்புழு தொடங்கி மனிதன் வரைக்கும், அருகம்புல் தொடங்கி ஆலமரம் வரைக்கும் பூமி தாயினுடைய தராசில் எல்லா உயிரினங்களுக்குமே சம இடைதான். எவ்வாறு நோய்க்கிருமிகள் எங்களுடைய உடலில் நோய் தொற்றுதலை ஏற்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய நிற்பீடனம் விழித்து கொண்டு அந்த நோய்க்கிருமிகளை அழிக்க போரிடுகின்றதோ, அதே போன்று நாங்கள் பூமி தாயில் வாழுகின்ற இந்த ஒட்டுண்ணி முறை காரணமாக பூமி தாய் எங்கள் மீது போர் தொடுத்திருக்கின்றது. இந்த வைரசுவும் கோவிட்-19 வைரசுவும் இயற்கையின் ஒரு படைப்புத்தான். வைரசுக்கள் யாவும் பாக்டீரியங்கள் போன்ற ஒரு படைப்புத்தான். அந்த வைரசுவின் மூலம் எங்களை அது எச்சரிக்கின்றது. எங்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான அல்லது எங்களுக்கும் சூழலுக்கும் இடையிலான வாழ்க்கை முறை குறித்து நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியத்தை எங்களுக்கு வலியுறுத்துவதற்காக இந்த நோயை தொடுத்திருக்கின்றது. இது இயற்கைக்கான தருணம். நாங்கள் எங்களுடைய பூமிக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு முறையை தீர்மானிக்க வேண்டிய ஒரு இறுதி சந்தர்ப்பத்தில் நிற்கின்றோம். பூமியுடன் தொடர்ந்தும் ஒட்டுண்ணியாக வாழப்போகின்றோமா, அல்லது பூமியுடன் சமரசம் செய்து கொண்டு எங்களுடைய உணவு கால்வாயில் குடியிருக்கின்ற ஈகோலி போல இந்த பூமியின் தாய்மடியில் குடியிருக்கின்ற நாங்களும் ஓம்புயிரிகளாக, ஒன்றியவாளிகளாக, நன்மையை பயப்பவர்களாக வாழப் போகின்றோமா என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டிய தருணத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய முடிவு ஒன்றியவாளியாக பூமிக்கு நன்மை செய்து பூமியில் இருந்த நன்மையை பெறுவோம் என்கின்ற முடிவாக இருக்குமாக இருந்தால் மானுடகுலம் தலை தூங்கும். இல்லை, பூமி விடுத்திருக்கக்கூடிய இந்த கோவிட்-19 அல்லது கொரோனா நோய் என்கின்ற எச்சரிக்கையையும் புறந்தள்ளி மென்மேலுமே நாங்கள் ஒட்டுண்ணிகளாகத்தான் வாழ்வோம் என்று சொல்லி அடம்பிடிப்போமாக இருந்தால் நாங்கள் அழிந்து வீழ்வதை தவிர வேறு வழியில்லை. விழித்துக் கொள்வோம். கொரோனா நோயிலிருந்து மாத்திரமல்ல, இனி வருங்காலத்தில் பூமி தரப்போகின்ற தண்டனைகளில் இருந்தும் நாங்கள் தப்பித்துக்கொள்ள இயற்கையுடன் ஒன்றியவாளிகளாக, ஓம்புயிரிகளாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் சபதம் எடுப்போம். සියලු සත්වයෝ පරිසර දිනිතියගේ දරුවන්ය.
පරිසර දිනීතිය ඇයගේ දරුවන් හඳුනාගන්නේ ඔවුන්ගේ වර්ණය, වර්ගය හෝ වෙනත් කිසිවකින් නොව ඔවුන් සිදු කරන්නා වූ ක්‍රියාකාරකම් වලිනි. පරිසර දිනීතියගේ විශිෂ්ටතම දරුවා මිනිසාය. නමුත් තම මාතාවගේ විනාශය උදෙසා මිනිසා තරම් කැපවී ක්‍රියා කරන වෙනත් සත්වයෙකු මිහිපිට නොමැති තරම්ය. පරිසර දිනීතිය තම මිනිස් දරුවාගේ ගැහැට බොහෝ කල් උසුලාගෙන සිටියාය. ඒ උසුලාගත වූ දරාගත වූ නොහැකි කල්හි සැහැස්වන්නා වූ පරිසරය පෙරලා මිනිසාට පහර දීමට පසුබට නොවූ බව අපේ ඇස්මානයේ දිස්වේ. එබැවින් සැහැසී වූ මිනිසා ශාන්තභාවයට පත් කිරීමට අද දවසේ දරුවන් එක්විය යුතුය. ප්‍රියන්තනා, ඔබ අද කරන්නේ එවන් කාර්යයකි. අද දවසේ දරුවෙකු ඔබ සැබෑ පරිසර දියණියක් බව මොනවට සනිටුහන් කරන බව මේ ඔබ සිදු කරන ඉතා කුඩා දෙයකින් පවා වැටහෙන්නේය. ඔබ වටා තවත් බොහෝ පරිසර දියණියන් රොක් කරගන්න. ලෝස උපත් කිරීමට ඔබවන් පරිසර දියණියන් මෙන්ම බොහෝ පුතණුවන් වැඩි වැඩියෙන් ඇවැසි කාලයක් එළඹ ඇත්තේය. අපේ හුස්මෙන් පවා පරිසරය නිවෙන්නට සැලැස්විය හැකි නම් අපිට එයයි පරිසර මාතාවගේ, පරිසර දිනීතියගේ දිගු කාලීන පැවැත්මේ රහස. ඔබට ස්තුතියි ප්‍රියන්දනා, මේ ඔබේ ආදරණීය පීඨාධිපති ගුරුමාව. සුබදාව විත්නම් පරිසර කතරම්නම් අපූර්වයි, කතරම්නම් සුන්දරයි. උස් කඳු මුදුනකින් ගලා එන දිය දහරාව සුබදාමට කරන්නේ අපූර්වයි. මේ හැමන මදනන් සියතුන්ගේ කූචනය අප වටා ඇති තුර්ලතාව සුබදාමට අපූර්වත්වයක් කරන බව ඔබ අප කවුරුද? අප වටා එන සියලුම සතා සිපාව මිනිස් ප්‍රජාව මේ සියල්ල සුබදහමේ අපූර්වතම සාධකය. සුබදහමේ පැවැත්ම මිනිසා මතත්, මිනිසාගේ පැවැත්ම සුබදහම මතත් හඳා පවතින බව අපි කවුරුත් දන්නවා. මේ ලෝකයේ සජීවී සියලු වස්තුන්ට ප්‍රාණ වායුව නැත්නම් ජීවය එක්තෙන් කරන්නේ මේ සුබදහමේ සියලු සංගঠකයන් එකට එකතු වෙනවා. ඉතින් මේ සුබදහමට අපි ආදරය කරනවා. සුබදහම සුරක්ෂිත කරන තාක්කල් මිනිසාගේ සතා සිපා වගේ පැවැත්මක්, මිනිසා ඊට දක්වන ප්‍රතිචාරය මත සුබදහමේ පැවැත්ම හදාපවතිනවා. ලෝකයේ ප්‍රකට ආගමික ශාස්ත්‍රඥයන් අතරින් බුදුහාමුදුරුවෝ සුබදහමට පුදුමතරම් ආදරය කරන ශාස්ත්‍රඥයෙක්. උන්වහන්සේ ඉපදුනේ බුද්ධත්වයට පත් වුණේ ඒ වගේම පිරිනිවන් පෑවෙත් ගහක් යට. සුබදහමේ අපූර්ව රසයන් අත්විඳිනවා. උන්වහන්සේ ආරාම රෝපා වන රෝපා කියලා දේශනා කළේ ගස්වල සිටුවන් සුබදහමට ආදරය කරන වනං චින්තති මාරුත. වනයේ සිඳින්න එහෙත් ගස් කපන්න එපා වක්‍රෝක්තියෙන් පැහැදිලි කරා. සුබදහමට ආදරය කරන්න ඕන කොහොමද? ගස් නොසිඳ කෙසේනම් වනයක් සිඳිති. මොකද බුදුන් වහන්සේ ඒ අවස්ථාව අපූර්වත්වයකින් එක්තෙන් කරපු ආකාරය අපට දකින්න. ඒ නිසා මේ පරිසරයේ දිනය සමරන මේ මොහොතේ අපි ආදරය කරමු. සුබදහමට ආදරය කරමු. මිනිස් ප්‍රජාවක් මේ ලෝකයට එක්තෙන් කරන්න. ඉතින් මාරාධනය කරන ඔබ සැමට පැලයක් සිටුවන්න, සුබදහමට ප්‍රාණ වායුව එක්තෙන් කරන්න. එය අපිව ජීවත් කරයි, අපිව පෝෂණය කරයි. අපි යම්සේ සුබදහමට ප්‍රතිචාර දක්වයිද ඒ ආකාරයෙන් ප්‍රතිචාරයක් සුබදහම විසින් අපට මොනියම් හෝ මොහොතක හෝ ලබා දෙනවා. ඉතින් සුබදහමට ආදරය කරන මිනිස් පරපුරක් තුළින් අපි මේ පෘථිවි තලය අතිශය සුන්දර මිනිස් වාසයේ සුදුසු තැනක් බවට පරිවර්තනය කරමු. Hello. In Sri Lanka, deforestation is one of the most serious environmental problem. It is obvious that huge damage is already done, so immediately we should recover it. Many people suggest that we support through the planting operation. Yes, it is correct, but be careful.
Before going for such operation, you must study the particular environment. You have to identify what plant should be there, what should not be there. Could it be invasive? Could they damage to the existing plant and animals in the area? So I would suggest that instead of individual operations, please gather as a community and support for the deforestation with strong power and also with good knowledge. I would give very good individual plan. Please stop using papers as much you can, because it takes 24 trees to make a 1 ton of paper. Reject your bills from your mobile companies, from your bank. Instead, let's go for e-bills. Let's go for mobile apps. So, as a community, let's support to the forest rehabilitation. Individually, let's stop using papers. Yes, you can. Good luck. ඔබගේ හුස්මමන් පරිසරය රැක ගැනීමට එක දවසක් පමණක් භාවිතා නොකරන්න. පරිසරය ආරක්ෂා කර ගැනීම ඔබගේ සදාතනික වගකීම බවට පත් කරගන්න. அனைவரும் சுற்றுச்சூழலை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. நாங்கள் எங்களோட வீடும் சரி, எங்களோட ஊரையும் சரி, நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாங்கள் நீண்ட காலம் அனைவருமே மிகவும் சந்தோஷமாக வாழலாம். Stay home, stay safe. If you pollute air, water, altogether the environment, that means you pollute yourself. Let's nurture the nature so that we can have a better world, better future. சுற்றுச்சூழல் தினம், சூழல் மாசடைவு, இந்த ரெண்டு விஷயமும் இப்போ பரவலாக எல்லாராலையும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம். அதே நேரம் நாங்களும் எல்லாரும் லாக்டவுனில் இருக்கிறபடியா சூமுக்கூடாக நிறைய விஷயங்கள், நிறைய நிகழ்வுகள் சூழல் மாசடைவை பற்றி நடந்து கொண்டே இருக்குது. இப்படி ஒரு விஷயம் பரவலாக கதைக்கப்படுதுன்னு சொன்னால் அது காரணம் அதொரு பெரியொரு பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிறதுன்றது வெளிப்படையாக எல்லாரும் அறிந்த உண்மை. உண்மையிலேயே சுற்றுச்சூழல் மாசடைகிறது உண்மைதான், அதனால் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை மாசடைகிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அதை நாங்கள் தான் என்று ஒத்துக்கொள்கிறதுக்கு எத்தனை பேர் நாங்கள் இதில் தயாராக இருக்கோம். எந்த ஒரு மாற்றம் என்றாலும் அது எங்கள்கிட்ட இருந்து, அதாவது தனி மனிதர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருந்து ஆரம்பிக்கணுமென்றதை நான் ஆழமாக நம்புகிற ஒரு ஆள். அந்த விதத்தில் சின்ன சின்ன மாற்றம் எங்களோட சுற்றாடலை பாதிக்காத அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் எங்களோட வீடுகளில் இருந்து செய்ய ஆரம்பிக்கிறோமா என்றது கேள்விக்குறி. ஒரு பேக்கை நாங்கள் சந்தைக்கு கொண்டு போகிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அல்லது நாங்கள் பேக் ஒன்றும் கொண்டு போகாமல் சந்தையில் போய் புது பேக்கோடு திரும்பி வாரமா என்ற ஒரு கொஷன் மார்க் அங்கே இருக்குது. ஸோ நாங்கள் எவ்வளோ தூரம் சூழலுக்கு பாதிப்பை விளைவிக்கக்கூடிய பொருட்களை குறைவாக பாவிக்கிறோமோ, மினிமலிஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம், குறைவாக பாவிக்கிறோமோ and the air smells of pollution. When you feel like it is all feel enough, remember there is a solution. There's something each of us can do to keep the rivers clean, to keep fresh the air we breathe, to keep the forest green. Help clean a beach or recycle bottles and cans. Learn about the problems we face and help others understand. It doesn't have to be a lot if we each just do our share. So take time out one Earth Day to show the earth you care. Thank you. For a better tomorrow, plant more trees and make this planet a better place to live in. இயற்கை அழிச்சா இந்த காலத்தில் இயற்கை மனிதன் அழிக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் இயற்கையோடையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம். ஸோ எல்லோரும் சுற்றம் காத்து முற்றம் செழித்து வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். அழகான இயற்கை எண்ணெயை அன்பாய் பார்ப்போம். மாசற்ற சுவாசக்காற்றை இனிவரும் சமுதாயம் நேசிப்பதற்காய் வழிவகுப்போம்.
දෙයක් සියලු දෙනාටම ලෝක වනාන්තර වලින් 80ක් විතර තිබ්බ වනාන්තර ප්‍රමාණය මම හිතන්නේ දැන් 47ක් විතර වෙලා තියෙනවා. අපි ලෝක පරිසර දිනය වෙනුවෙන් මම කියන්නේ හැම දිනාටම පරිසරය රැක ගන්න ගහක් කොළක් හිටවන්න දවසකට එක පැලයක්වත් අඩුම ගානේ මල් පැලයක් හරි කමක් නැහැ. අපි හැමෝම හිටවුවොත් අපිට පුළුවන් වෙයි මේ ලෝකයේ මේ දැන් අඩු වෙමින් පවතින මේ ස්වභාව ධර්මයේ වනාන්තර ප්‍රමාණය වනාන්තර වැටි අපිට වැඩි කරගන්න ඔබට පුළුවන් නම් දවසකට පැලයක් බැගින් පොඩි හරි කමක් නැහැ පැල බැගින් රෝපිත කරන්න. එතකොට මේ ලෝකයෙන් වඳ වී යන වනාන්තර ප්‍රමාණය අපිට මේ රැක ගන්න පුළුවන් වෙයි. මොකද මම දකින්න විදිහට අපේ සෑම දෙයක්ම රඳා පවතින ස්වභාව ධර්ම අනුව මේ මුළු මහත් විශ්වයම පවතින ස්වභාව ධර්ම අනුව ස්වභාව ධර්මයෙන් ලැබුණු දඬුවමක් අපි දැන් අත්විඳිනවා. ඒ හින්දා මම කියන්නේ සියලු දෙනාටම පුළුවන් නම් රැක ගන්න පරිසරය. එතකොට අපි පරිසරය විසින්ම අපි Everyone talking about green world, but world is already green. Therefore, don't destroy the green. பூமியின் முகமெங்கும் பசுமை பூக்கச் செய்து புவியை பசுமையின் தாயகமாக்கும் பணியில் ஒவ்வொரு மனிதனும் இணைய வேண்டும். எவனொருவன் நாளைய சமூகத்திற்கு நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கின்றானோ அவனே எதிர்காலத்தின் தலை சிறந்த அடையாளம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சுகமாக வாழ்வோம். முன்னொரு காலத்தில் இலங்கையின் அனைத்து மேற்பரப்புகளையுமே காடுகள் மேவியிருந்தன. ஆனால் இன்று எங்கே அந்த காடுகள்? இலங்கையின் சிங்கராஜ வனத்தினை அழித்து குளங்கள் கட்டுகின்றார்களாம். சற்றே யோசித்து பாருங்கள், எவ்வளவு வேடிக்கையான விடயம். காடுகளை அழித்துவிட்டு குளங்களை கட்டினால் காடுகள் இல்லாமல் மழைவீழ்ச்சி எப்படி கிடைக்கும்? குளங்கள் எப்படி நிரம்பும்? இலங்கையில் மகாவலி திட்டத்தில் மட்டும் 74,000 ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டன. எவ்வளவு பெரியதொரு பாதிப்பு அது எமது சுற்றுச்சூழலுக்கு. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று கூட உங்களில் எத்தனை பேர் சுற்றுச்சூழலில் ஒரு மரக்கன்றினை நட்டீர்கள்? அதனை நீங்கள் உங்கள் மனசாட்சியிடம் வினவி பாருங்கள். உலக சுற்றுச்சூழல் தினமான இன்றில் கூட எம்மால் அப்படி ஒரு செயற்பாட்டை செய்ய முடியவில்லை என்றால் நாம் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. எமது எதிர்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டாவது இனிமேலாவது இயற்கையினை அதாவது சுற்றுச்சூழலினை பாதுகாப்போம். மனிதா, சிந்திப்பீர், சிறந்திடுவீர். நன்றி. உலகனைத்திற்கும் ஓர் தாய்மடியாம் புவி, இயற்கையை காப்போம். எங்களோட வாழ்வியல் இயற்கையோட ஒன்றி வாழணுமா இருந்தால் எங்களோட சுற்றுச்சூழல் ஆரோக்கியமானதாக இருக்கணும். எங்களோட சுற்றுச்சூழலை பாதுகாத்து எங்களோட வாழ்வியலையும் பாதுகாத்து கொள்வோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். சுற்றுச்சூழல் என்பது எங்களோட வாழ்க்கையிலையும் சமூகத்தோடையும் பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக வச்சிருக்கிறது எல்லாரோடையும் கடமையும் பொறுப்பும். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நலமாய் வாழ்வோம். விதைப்பது நாமாகும், நாளை தலைப்பது நமது தினமாகும். அனைவரும் சுற்றுச்சூழலை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. நாங்கள் எங்களோட வீடும் சரி எங்களோட ஊரையும் சரி நாங்கள் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பாதுகாப்பாக வைத்திருந்தால் நாங்கள் நீண்ட காலம் அனைவருமே மிகவும் சந்தோஷமாக வாழலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இதய துடிப்பில் மட்டும் மனிதன் வாழ்வதில்லை, மரங்களின் சுவாச துடிப்பிலும் தான் மனிதன் வாழ்கிறான். வீட்டுக்கு வீடு மரம் வளர்த்து பசுமை செய்வோம், புவியினை குளிர்வித்து இயற்கைதனை காத்திடுவோம். மரங்கள் இயற்கையை காப்போம், இனிமையாய் வாழ